வணக்கம் நண்பா. ஸ்கோப் எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நியூ டாபிக். இதை மோஸ்ட்டாக யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரில. பட் ஆனால் இந்த ஹேக்கிங் ஃபீல்டிலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரிஸ் தான். நீங்கள் எந்த கம்பெனி போனாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சிபி அப்படின்ற இது மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் சரி, இந்த ஆக்டிவ் டைரக்டரிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி 95% ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற இந்த சர்வீஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிஸ் பற்றி போடலாம்னு சொல்லிட்டுருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆக்டிவ் டைரக்டரிஸ்னால் என்ன, ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ்னால் என்ன, லாஜிக்கல் காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆக்டிவ் டைரக்டரிஸ்ன்றது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் இல்லாமல் இது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக் தான். இதை பற்றி நானும் முன்னாடி பார்த்தீங்கன்னா படித்ததில்லை. இப்போ இதை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக யாரும் யூடியூப்லேயும் தமிழில் பார்த்தீங்கன்னா போட்டதில்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சிட் பேக், ரிலாக்ஸ், ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி. வாங்க இந்த வீடியோக்குள்ள பாருங்க. சப்போஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நீங்க ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைன்னா ஷார்ட்டா ஏடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது ஒரு விதமான டைரக்டரி சர்வீஸ். டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனிக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ உள்ளதான் லேப் தரோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் எடுத்துப்போம். ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லேப்ல ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த காலேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா தரும். ஓகேங்களா? இதே நீங்கள் ஆஃபீஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தருவாங்கல்ல. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த இடம் பேர் சர்வர். ஓகேங்களா? அந்த சர்வருக்குள்ள ஒரு விதமான சர்வீஸ் பண்ணலாம். அது பேர் தான் டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அவங்களுக்கு சில ரிசோர்ஸ் தேவைப்படும். இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சில விதமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறீங்களா, இந்த டைரக்டரி சர்வீஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரி சர்வீஸ். இதே நீங்கள் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சி இருக்கும், ஐடி இருக்கும், ஏடிஎஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சில விதமான சாஃப்ட்வேர் டூலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணணும். இந்த யூசருக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா இந்த டைரக்டரி சர்வீஸ். இந்த டைரக்டரி சர்வீஸ்ன்றது எங்கே ரன் ஆகும் அப்படின்னா அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைரக்டரி சர்வீஸ் தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸில் தான் இருக்குது. இதை டெவலப் பண்ணதுன்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? ஸோ எப்போ அப்படின்னா 1999 பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2003, 2012, 2016, 2019, 2022 சொல்லிட்டு ஏகப்பட்ட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 4 தான் வச்சிருக்காங்க. 2003 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2012, 2016, 2019, 2022 வரையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். விண்டோஸ் சர்வர் 2019, 16 சொல்லிட்டு செக் பண்ணலாம். பட் ஆனால் அதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்லி தரேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பிசிக்கல் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பிசிக்கல் காம்போனன்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்றது தான் இந்த பேக் போன் ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி. ஆக்டிவ் டைரக்டரியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதே பார்த்தீங்கன்னா சர்வரே பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஒட்டுமொத்த பலத்தையே கொடுக்கறது இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான். இதில் தான் யூசர் பார்த்தீங்கன்னா அத்தான்டிகேட் பண்ணுறது, என்னென்ன ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கறது, ஸோ என்னென்ன பாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த டொமைன் கண்ட்ரோல் தான். இதில் குரூப் பாலிசி அப்படின்லாம் நிறையா வரும். ஸோ அதை பற்றிலாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா பேக் போன் ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகேங்களா?
ஜஸ்ட் இந்த டொமைன் கண்ட்ரோல்ல இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு குழப்பம். எனக்கே ஸ்டார்டிங்ல இது படிக்கும் போது குழப்பம் இருக்கு. பட் போக போக இந்த லேப் செட்டப் பண்ணும்போது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் டொமைன் கண்ட்ரோலரை அங்கே நேரில் பார்ப்பீங்க. என்ன இதெல்லாம் டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இது இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ஸ்டோரை பற்றி வந்து பார்ப்போம். இது ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ஸ்டோர்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ADDS ஸ்டோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ். இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. யூசர் அக்கௌண்ட், குரூப் நம்பரு, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரா இருக்கும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா NTDS.DITன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ளதான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே மொத்த டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷனுமே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபைலை நீங்க பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணும்போது இதை பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு சென்சிட்டிவ் ஃபைல். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AD டேட்டா ஸ்டோர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் காம்பனன்ட்ல இருக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கல் காம்பனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்றது என்னன்னா இது ஆக்சுவலி ஒரு ப்ளூ பிரிண்ட்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைன் பண்றது. ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா கம்ப்யூட்டர், யூசர்ஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் டைரக்டரிஸ்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்ட் உள்ள நேமு, லாஸ்ட் நேமு, அதுக்கடுத்து டிஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன். ஸோ டொமைன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து ஒரு குரூப். ஓகேங்களா? குரூப் அப்படின்னா இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஸோ எல்லா யூசருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நான் Tamilcode.local அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் எடுத்திருக்கேன். இந்த டொமைனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசரையுமே, ஓகேங்களா, இப்போ IT டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு டொமைனு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CSC டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு டொமைன் அப்படி சொல்லுவாங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னா இந்த இடத்துல நான் Tamilcode.local அப்படின்ற ஒரு டொமைன் எடுத்துருக்கேன். இந்த டொமைனுக்குள்ள எல்லாத்தையுமே போட்டுருக்கேன். எதுக்காகனா மேனேஜ் பண்றதுக்கு, அலோகேட் பண்றது, ரிசோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றது அந்த டொமைன் அப்படின்ற இது ஒரு இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ. ஸோ ட்ரீ அப்படின்றது என்னன்னா பேரண்டிக்லயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைல்ட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த Tamilcode.local சொல்றதுல, ஸோ அந்த Tamilcode.local கீழே வந்து பார்த்தீங்கன்னா edu.tamilcode.local, அதுக்கடுத்து int.tamilcode.local அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 சைல்ட் நோடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணலாம். லைக் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்றது என்னன்னா அந்த ட்ரீக்குள்ளேயே மல்டிபிள் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஸோ மல்டிபிள் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்னா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்றதுலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். லேப் பில்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா OS அப்படின்றது என்னன்னா ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஷார்ட்டா நீங்க OS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூசர், அப்புறமேட்டு குரூப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த OSக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ OS அப்படின்றது ஒரு விதமான சப் கண்டெய்னர் தான். டொமைன்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா OS இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த OS எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸும் மேனேஜ் பண்றதுக்காக இந்த OS அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது எங்க இருக்குன்னா டொமைன்குள்ள இருக்கும். ஸோ ஆக்சுவலா டொமைன்ன்றதும் ஒரு விதமான லைக் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் மாதிரி தான். ஓகேங்களா? இதை பத்திலாம் நான் வந்து போகும்போது சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா OS. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்றீங்க, இன்னொரு டொமைனோட ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப் வந்து பண்ண கொடுக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸ்ல இருந்து இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் வந்து பண்ண ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண சொல்லுவாங்க. ஒரு அலோவ் பண்றது. ஓகேங்களா? ஒரு ட்ரஸ்டபிள் ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆக்சுவலி 2 விதமான ட்ரஸ்ட் வந்து பண்ண இருக்கு. ஒன்று வந்து பண்ண டைரக்ஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பண்ண டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட். டைரக்ஷனல் ட்ரஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஸோ இப்போ ஒரு டொமைன் A இருக்கு, டொமைன் B இருக்கு அப்படின்னா டைரக்ட் ஆக்சஸ் வந்து பண்ண கொடுத்தது. ஓகேங்களா? டொமைன் Bன்றது ட்ரஸ்டட் இதுனா
அந்த டொமைன் ஏலேருந்து டொமைன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட் அப்படின்றது என்னன்னா இன்டர்மீடியட் டொமைனை தாண்டி ஒரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் தரது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 3 டொமைனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். டொமைன் ஏ, டொமைன் பி, டொமைன் சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ஏவோட டொமைன் பிக்கு ஒரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் பியோட டொமைன் சிக்கு இன்னொரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இப்போ இந்த டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா டொமைன் ஏவோட டொமைன் சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இதுதான் டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைரக்டா ஒரு ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒரு இன்டைரக்ட் ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியோட ஒரு விதமான இன்ட்ரோடக்ஷன். இந்த பேசிக் தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி லேப் செட்டப் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். லேப் எப்படி செட்டப் பண்ணுறது, எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன கான்ஃபிகரேஷன் தேவைப்படும், அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் வந்து பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்கோட் அப்படின்ற என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். அடுத்து இன்னும் சூப்பரான நம்பிக்கை நன்றி.